அனைவருக்கும் வணக்கம். மாயமான் அத்தியாயம் 8 தொடர்கிறது. செல்வா அலுவலக வேலையாக பக்கத்து ஊருக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது போகும் வழியில் பேருந்து ஒன்று பழுதாகி நின்று கொண்டிருப்பதைக் கண்டவன் முத்துவிடம் ஜீப்பின் வேகத்தை குறைக்க சொல்லி அங்கே போக சொன்னான். அங்கு நின்றிருந்த பயணிகளுள் பொம்மியும் இருந்தாள். நாகரீக முறையில் புடவை உடுத்தி இருந்தவளின் அழகு அவனை விருப்பமாய் திறக்கியது. அவள் அவனை கண்டு காணாதது போல் நின்றிருந்தாள். முத்து, நம்ம ஊருக்கு போகிறவங்களையெல்லாம் கூப்பிடுங்க, பொம்மிக்கு உதவுவதற்காக அவன் அப்படி சொன்னான். முத்துவும் அதையே பயணிகளிடம் கூற அங்கிருந்த 10 பயணிகள் ஜீப்பில் தொற்றிக்கொண்டனர். பொம்மி மட்டும் ஏறாது நின்றிருக்க, அவங்களுக்கு தனியாக சொல்லணுமா முத்து, அவங்களையும் வர சொல்லுங்க. செல்வா பொம்மியை பார்த்தபடி முத்துவிடம் கூற அவளோ ஏறாது அவனை முறைத்து பார்த்தாள். பொழுது சாய போகுது முத்து, சீக்கிரம் வர சொல்லுங்க. முத்து சார். வான்னா வா, எங்கே ஏறி உட்கார்றது? அவள் கடுப்புடன் செல்வாவை பார்த்தபடி கேட்டாள். அப்போதுதான் செல்வா திரும்பி பின்னால் பார்த்தான். ஆண்களும் பெண்களும் ஜீப்பின் பின்பகுதியை அடைத்து கொண்டு அமர்ந்திருந்தனர். அப்போ சரி, முன்னால் உட்காருங்க என்றவன் தன்னருகில் இருந்த இடத்தை சுட்டி காட்டி கண் சிமிட்டினான். சார், நீங்கள் வேணா வண்டியை ஓட்டுங்க, நான் பின்னால் உட்காடுறேன். அங்கே இடமில்லை முத்து. உட்கார இடம் இல்லைன்னா என்ன, கம்பியை பிடிச்சிட்டு தொத்திக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று முத்து பின்னால் சென்று ஏறிக்கொள்ள செல்வா ஓட்டுநர் இருக்கையில் அமரவும் அவனது இருக்கையில் பொம்மி வந்து அமர்ந்தாள். செல்வா சன்னமாக சீட்டிகை அடித்தபடி வண்டியை ஓட்டினான். அவளது அண்மையில் அவனது மனம் முகவரி தொலைத்த கடிதமாய் அங்குமிங்கும் அவஸ்தையுடன் அல்லாடியது. காதலில் மது உண்ட மந்தியாய் மயங்கியிருந்த செல்வா தன்னெதிரே வந்த லாரியை கவனிக்காது போனான். வசந்தகுமார் ஏற்பாடு செய்திருந்த லாரி செல்வாவின் ஜீப்பை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் வசந்தகுமார் நடக்கவிருக்கும் விபத்தை தனது அலைபேசியில் பதிவு செய்வதற்காக தனது காரில் காத்திருந்தார். செல்வாவை காக்கும் கடவுளாக செல்லி இருக்கும் வரை அவனது உயிருக்கு ஆபத்து நேருமோ? அவளது ஒற்றை பார்வையில் அங்கு மேய்ந்து கொண்டிருந்த மாடு ஒன்று லாரியின் குறுக்கே செல்ல, லாரி ஓட்டுநர் மாட்டின் மீது மோதலால் தவிர்ப்பதற்காக லாரியை மறுபக்கம் திருப்பினார். அப்போது லாரி கட்டுப்பாட்டை இழந்து அந்த பக்கம் சாலையோரம் நின்றிருந்த வசந்தகுமாரின் காரை அடித்து தூக்கியது. அதில் வசந்தகுமார் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். கண்ணெதிரே நடந்த விபத்தில் செல்வா பதறிக்கொண்டு ஜீப்பை நிறுத்திவிட்டு விபத்து நடந்த இடத்தை நோக்கி ஓட அவனை தொடர்ந்து மற்றவர்களும் ஓடினர். பொம்மி, உயிர் இருக்கவங்களை மட்டும் செக் பண்ணு, குயிக் என்று அவனை அவசரப்படுத்தினான். அவளும் எல்லோரையும் பரிசோதித்து விட்டு உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்களை அடையாளம் காட்ட அவர்களை அள்ளி போட்டுக்கொண்டு ஜீப் மருத்துவமனை நோக்கி பறந்தது. உடன் பொம்மியும் சென்றாள். வசந்தகுமார் இறந்த விஷயம் கந்தனுக்கு சொல்லப்பட்டது. அதுவும் செல்வாதான் அவரிடம் போய் சொன்னான். யாரின் உயிரை பறிக்க சொன்னாரோ அவனே அவரது மகனின் இறப்பை பற்றி சொன்னது அவருக்கு அத்தனை ஆத்திரமாக வந்தது. மகன் இறந்தது ஒரு புறம், மறுபுறம் தான் மீண்டும் மீண்டும் தோற்றுக்கொண்டே இருப்பதினால் எழுந்த ஆவேசம் எல்லாம் சேர்ந்து அவரது பழிவெறியை அதிகரித்தது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லையோ? நாட்கள் அதுபாட்டுக்கு உருண்டு சென்றது. செல்வாவின் காதலில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. அவனும் மௌனமாக, செயலாக, சொல்லாக அவனது காதலை பொம்மிக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கின்றான். ஆனால் அவள் ஏனோ அவனுக்கு பதில் கூற மறுக்கிறாள். இதோ இப்போதும் அவனது பார்வை பொம்மியை ரசனையுடன் வருடி கொண்டிருந்தது. ஊரில் இருக்கும் சிறுவர்களுக்கு மாலை நேரத்தில் வகுப்பு எடுப்பதை பொம்மி மற்றும் சுபத்ரா தங்களது பகுதி நேர வேலையாக பார்த்து வந்தனர். அவர்களுக்கு துணை 2 ஆசிரியர்கள் இருந்தனர். அப்படிப்பட்ட ஒரு அழகான மாலை நேரம்தான் இது. அன்னையை அழைத்து செல்ல வந்த செல்வா ஜீப்பில் சாய்ந்தபடி பொம்மியை ரசித்து கொண்டிருந்தான்.